அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டயலாக் டேக். இதில் HTML மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜாவா ஸ்கிரிப்டும் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டோடைய பேசிக் எதுவுமே தெரியாது அப்படின்னா இதோட கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலவெண்ட்டாக இன்னொரு டியூட்டோரியல்ஸ் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். அதில் உங்களுக்கு இதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து கவர் பண்ணலாம். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வாட்டி இந்த டியூட்டோரியலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு அது தெரியலனாலும் டயலாக் டேக்னா அதோடைய யூஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போதைக்கு நீங்கள் இதை பார்த்து புரிஞ்சுக்கலாம். நான் கோட் இங்கே ரைட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோடைய அவுட்புட் எப்படி இருக்குது, இதோட யூஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியும். அடுத்தது இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது லைன் பை லைன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதோடைய அவுட்புட் எனக்கு இந்த ஸ்க்ரீனில் ஓப்பன் டயலாக் அப்படின்னு ஒரு பட்டன் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ், ஒரு பாப்அப் பாக்ஸ் மாதிரி வருது. ஓகேவா, ஒரு அலர்ட் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த பாப்அப் பாக்ஸ் வருது. இதில் ஒரு மெசேஜ் இருக்குது, திஸ் இஸ் அ டயலாக் பாக்ஸ். ஓகே, அடுத்தது இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு உள்ள இன்னொரு பட்டன் இருக்குது, க்ளோஸ்ன்னு சொல்லி. இந்த பட்டனை க்ளோஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த பாக்ஸ் க்ளோஸ் ஆகுது. ஸோ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு தேவை இங்கே இருக்க பட்டன், உள்ளே க்ளோஸ் பண்ணுறதுக்கு தேவை இங்கே இருக்க பட்டன். இதோட யூசேஜை வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிளோட. நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு டெலீட்டுன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு அலர்ட் ஒன்று வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த கண்டென்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணுறீங்களா, ஆர் யூ ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு பாப்அப் வரும். அதில் பெர்மனெண்ட்லி டெலீட்டு இல்லை எஸ் கன்ஃபார்ம் டு டெலீட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு செகண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வரும். கிளிக் பண்ணால் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டெலீட் ஆகும். ஸோ எடுத்த உடனே உங்களுக்கு வந்து டெலீட் ஆகாமல் ஒரு அலர்ட் வந்துட்டு டெலீட் ஆகும். அந்த மாதிரி பர்பஸ்க்கு கூட இந்த டயலாக் பாக்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் மேட்ச் ஆகும். சரி, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். மற்ற டேக்ஸ் மாதிரி டயலாக் பாக்ஸும் ஓப்பன் க்ளோஸ் டேக் தான். நான் என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஸோ சின்டெக்ஸ் கிளியராக புரியும். டயலாக், ஓகேவா. ஸோ பேசிக்காக ஒரு டயலாகுக்கான ஒரு டேகை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. சரியா, நம்ம பார்த்ததில் இந்த இடத்துல அந்த பாக்ஸில் என்ன வந்துச்சு, இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது. அதில் திஸ் இஸ் அ டயலாக் பாக்ஸ் அப்படின்ற ஒரு பேராகிராஃப் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பட்டன் இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே வர இந்த இன்ஃபர்மேஷன், ஒரு பட்டன் ஒரு பேராகிராஃப், இந்த ரெண்டுமே இந்த டயலாக் பாக்ஸ்க்குள்ளே டிசைன் பண்ண வேண்டியது. அதாவது இந்த டயலாக் டேகுக்குள்ளே டிசைன் பண்ண வேண்டியது. இதுக்கு வெளியே ஒரு பட்டன் நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த டேகை விட்டு வெளியே ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணணும். அந்த பட்டன் தான் இது. ஏன்னா இது பாக்ஸ்க்குள்ளே வரல, பாக்ஸை விட்டு வெளியே இருக்குது. ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குது, உள்ளே ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு பேராகிராஃப் டேக் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டிய எலமெண்ட்ஸ். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு பேராகிராஃப் டேக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் அ டயலாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுதான் நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆக போகுது. அதுக்கு கீழே ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதுக்கு கீழேயே இன்னொரு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட்டன் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த பட்டன் டேகுக்கு க்ளோஸ் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஆக்சுவலாக இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். பண்ணதுனால எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து மாறிடுச்சு. இந்த டயலாக் பாக்ஸ் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, வெளியே இங்கே ஒரு பட்டன் இருந்ததில்ல, இதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் அது ப்ரிவியூ ஆகும். அது வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது வரைக்கும் அது ஆக்டிவேட் ஆகாது. அதனால் இந்த வெளியே இருக்க பட்டனை ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். இதில் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த பட்டனை க்ரியேட் பண்ண உடனே ஓப்பன்னு ஒரு பட்டன் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகணும். ஆனால் இப்போ அது ஓப்பன் ஆகாது. இது பண்ணணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோடைய ஹெல்ப் நமக்கு தேவை. HTMLக்கு
இந்த மாதிரி ஒரு பட்டன் கிளிக் பண்ண உடனே ஓப்பன் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கமாண்டிங் கான்செப்டெல்லாம் இதுக்கு அந்த அளவுக்கு பண்ண தெரியாது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல் லாங்குவேஜ் இல்லை. அதனால தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜோடைய ஹெல்ப் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இந்த டயலாக் பாக்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேர் வைக்கணும். அதை ஐடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த டயலாக் பாக்ஸுக்குன்னு ஒரு பேர் கொடுக்குறோம். அந்த டயலாக் பாக்ஸோட பேர் மை டயலாக். ஓகேவா, இந்த பேரை வச்சு தான் இப்போ நம்ம இந்த பட்டனில் இதை மென்ஷன் பண்ண போகிறோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணனா மை ஐடி அப்படின்னு பேர் வச்சுருக்க இந்த டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணு அப்படின்றது தான் இப்போ நம்ம சொல்ல போகிற கமாண்ட். ஓகேவா, இப்போ இந்த பட்டனில் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் நம்ம எழுத போகிறோம். ஆன் கிளிக், அதாவது இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணா ஆன் கிளிக். ஓகேவா, முதல்ல இந்த டாக்குமெண்ட்டை போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். டாக்குமெண்ட்டுன்றது இந்த என்டையர் ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டை செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். பட்டனை கிளிக் பண்ணால் இந்த என்டையர் ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டை செக் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஐடி இருக்குது. ஓகேவா, இந்த ஐடி இருக்குது, அந்த ஐடியை நீ வந்து ஃபைண்ட் பண்ணு. ஸோ கெட் எலமெண்ட், அதாவது இதை வந்து எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதோட ஐடியை ஃபைண்ட் பண்ணு. கெட் எலமெண்ட் பை இட்ஸ் ஐடி, அதாவது இந்த மை டயலாக்ன்ற ஐடி. ஸோ இந்த ஐடியை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஒரு ரவுண்டட் ப்ராக்கெட்டில் அந்த ஐடியை இதுக்குள்ளே மென்ஷன் பண்ணிடுறேன். சரியா, சரி, இப்போ ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்தது அதோட வேலை என்ன அப்படின்னா, ஃபைன் பண்ணதை ஷோ பண்ணு. ஓகேவா, இவ்வளவுதான். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், பட்டனில் இப்போ நான் போய் கிளிக் பண்ணேன்னா இந்த என்டையர் HTML டாக்குமெண்ட்டில் மை ஐடின்னு இருக்கிற இந்த எலமெண்ட்டை ஃபைன் பண்ணிவிட்டு அதை ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த பட்டனோட வேலை தான். இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு என் டயலாக் பாக்ஸ் ப்ரிவியூ ஆகும். ஓகே, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணேன்னா எனக்கு க்ளோஸ் ஆகாது. ஏன்னா க்ளோஸ் பண்ணுற இந்த பட்டனில் நான் ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுக்கல, இது வெறும் பிளெயினாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்பிட்வீன் நம்ம ரைட் பண்ண இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கமெண்டை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த பட்டனில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஷோ அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். சரியா, மற்ற எந்த சேஞ்சஸும் பண்ணல, ஷோன்னு இருக்கிறதுக்கு பதிலாக க்ளோஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணால் எனக்கு ஓப்பன் ஆகும், இதை க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகும். ஓகே, இதுதான் இந்த டயலாக் பாக்ஸோடைய வேலை.